பழைய காலத்துக்கு எதுக்கு வருவாங்க? வளையல் வாங்க தான் வருவாங்க. சிக்கன் நீ வாந்தி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். 2 மாசம் முன்ன பின்ன தள்ளி தள்ளி தான் குட்டி போடுவோம். உடச்சு போடாங்க. எனக்காக கூப்பிட்டோன்னே வந்துட்டேன் ஹெல்ப் பண்றது. அதான் நானும் பாரு. ஹலோ மக்களே, வெல்கம் டு பிங்கி பெனா 660. ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்க விளாக. நாங்கள் வந்து என்ன சிரிக்கிறோம் நான் பேசாமல் சிரிக்கிறேன் இல்லை சந்திரா சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்னன்னா வந்து வளகாப்பு, என்னோட 7th month வளகாப்பு ஃபங்க்ஷன். ஏன் நான் 9th monthல கூட வைப்பாங்க, 5th monthல வைப்பாங்க. எனக்கு வந்து 7th monthல வைக்கிறாங்க. அதனால் வந்து போய் இன்றைக்கி நிறையா ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நானும் சபரி 2 நாள் முன்னாடி நைட்டு கிளம்பி சாரீ எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். மணி 8:30 ஆயிடுச்சு. அப்போ தான் போய் சாரியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மறுநாள் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது, ப்ளவுஸும் கொடுக்கணும். நான் சரின்னு செட்டில் சாரீ வச்சு பார்த்தேன். இது ஒரு விச ஜந்து. எங்கள் அம்மா சொல்லியிருந்தேன். நம்ம போனது லேட்டு, பின்னாடி வேறு கடையை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாலே டக்குன்னு எடுக்கணும், எடுக்கிறது எதையாவது எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணி வச்சேன். ஆனால் அது வந்து அவ்வளோவா என் கலருக்கு எடுக்கலை. எங்கள் அம்மா வந்தோடனே இதை பார்த்தாங்க. எங்கள் 3 பேருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு, சபரி, எங்கள் அம்மாவுக்கும். சரி ப்ளவுஸ்க்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா மறுநாள் எனக்கு ஒரு ப்ரமோஷன் இருந்துச்சு, அதனால் ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணிட்டு ரேப்பிட்டோ போட்டு விட்டுருவோம். ஒரு நாள் தான் டைம் இருந்துச்சு, அதனால் எனக்கு சிம்பிளாகவே போதும்னு சொல்லிட்டு துயில் பை கார்த்தி அவங்கக்கிட்ட தான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப அழகாக ஒரு நாள்லேயே தச்சு அமுச்சு விட்டாங்க. ஸோ நான் எந்த ஒரு ட்ரையல் எதுவுமே பார்க்கல. காலைல ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வியர் பண்ணேன். அந்த பைப் லைன்லாம் கொடுத்து அந்த சாரியில் உள்ள கிளாத் எடுத்து அழகாக வச்சு நல்லா பின்னாடிலாம் வந்து அந்த ரோப்புக்கு வந்து அழகாக டிசைன் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே கேட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான்ப்பா டக்குன்னு அசிங்கப்படுத்திடுவாங்க. தாண்டா இருக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள மாடு, இதுவும் மாசமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நானும் இதுவும் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன தள்ளி தள்ளி தான் குட்டி போடுவோம். நானும் சபரி அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. போகிற வழியில எங்களுக்கு தலைவலி பசிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி பிரிட்டிஷ் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். என்ன அது மாதிரி தான் இருக்கா? ஆட்டு புழுக்க நெய் ஏதாவது சிக்கன் தின்ட்டு நீ வாந்தி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். போனாவேன் காணும் உனத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சும்மா வரலாம வாயை வச்சுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு வாங்கி தரேன். இது வேற ஒன்று எக்ஸ்ட்ரா. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி போகணும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இஷ்டத்துக்கு பண்ணுவானாக்கும். எத்தனை நாள்லாம் ஆஹான்வா. நான் ரூபாய்க்கு சொல்லவே இல்லை. நீ யாரும் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போதானே போறேன். வா பழையக்காரத்துக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா வளையல் வாங்குறதுக்கு. பழைய காலத்துக்கு எதுக்கு வருவாங்க? வளையல் வாங்க தான் வருவாங்க. கட் பண்ணிட்டேன். ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கு நச நசம். அதனால தான் எங்கெல்லாம் இருக்குது வளையக்காரத்தரு. என்ன வாங்குற? அதே கலர் இதுவே நல்லா இருக்கு. இல்லை இது குண்டு கத்திரிக்காய் வலையில வாங்கிட்டு வருது திண்டுக்குன்னு. என்ன கையில் என்னமோ வேற டப்பா இருக்கு.
அப்புறம் மறுநாள் போடுறதுக்கு எனக்கு ஜுவல்லரிலாம் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். அப்புறம் நேரில் போய் வந்து யுவா கிட்ட தான் வாங்கியிருந்தேன். பிரைட் சாய்ஸ் அங்கே தான் போயிருந்தேன். ஸோ இவங்ககிட்ட ரெண்டலு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஷூட்டுக்குமே உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். எல்லா கலெக்ஷன்ஸுமே அவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டேக்கு நம்ம வியர் பண்ணுறதுக்கு நோஸ் பென்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து எல்லா ஐட்டமுமே அவங்ககிட்ட இருக்கும் அங்கே. அப்புறம் நான் வந்து அதை வச்சு பார்த்தேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒடியானம் போடுறதுக்கு வந்து எனக்கு ஏன்னா அவ்வளோவா பெருசாக வயிறு தெரியலையா, ஸோ எந்த மாதிரி போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது தெரியல. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, "கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று ஜுவல்லரி எடுத்து காமிச்சாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும். அந்த சாரீக்கு மேட்சா இது நல்லாயிருக்கும்டா, புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அழகாக சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் வியர் பண்ணி பார்த்தேன். எனக்கு பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த ஜுவல் தான் நான் சூஸே பண்ணேன் என்னோட ஈவெண்ட்டுக்கு. அப்புறம் நெத்திச்சுடி, தலைக்கு சைடில் வைக்கிற நிலா, இது எல்லாமே அவங்க பர்ஃபெக்ட்டா எனக்கு எதெல்லாம் நல்லாயிருக்குமோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து குடுத்தாங்க. மொத்த செட்டுமே அவங்க கிட்ட வாங்கிட்டேன். அப்புறமேட்டு வந்து ஒடியானமும் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சஜெஸ்ட் பண்ணிருவாங்க. இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செட்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு. இந்த மாதிரி போட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சோக்கர் எப்படி இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்டத்தில் வரும்னா குட்டியாக சோக்கர் விளையாடவே அது பிரைட் சாய்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ரிசப்ஷனுக்கும் சரி, என்னோட வந்து வளகாப்புக்கும் சரி, இவங்க கிட்ட தான் நான் வந்து ஜுவல்லரி எடுத்தேன். எல்லா ஜுவல்லரியுமே அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வீடியோ கால்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேர்லேயும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். உங்களோட வந்து ஷூட்டுக்கு ஒரு வந்து ரிசப்ஷன், வெட்டிங், மேரேஜ் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்புறம் நானும் சபரி உடனே கடகடன்னு கிளம்பிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு ஏகப்பட்ட வேலை. வீட்டில் வேறு வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேயே இல்லை, அங்கேயே அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். அவங்களே போய் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. வீடை க்ளீன் பண்ணி வச்சு அவங்களே டெக்கர்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பிரியாவை மட்டும் கால் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாடின்னு சொல்லியாச்சு. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க டெக்கர். எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சியர்ஸ் டூ ஸ்மைல்ன்ற பேஜில் இருந்து தான் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஈவெண்ட்டுக்கு எனக்கு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ண போயிட்டேன். த்ரெட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போயிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கௌரிக்கு சாப்பிட வந்துருக்கோம். அலைஞ்சு அலைஞ்சு முடியும். எனக்காக கூப்பிட்டோன்னே வந்துட்டேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சின்ன சைஸ் காளான். என்னத்தம்மா எத்தி விடணும்? இப்போ இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அம்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாட்டிக்கோ, நீ இந்த இங்கே மாட்டு. அடுத்து இந்த இந்த சைடுல ஒன்று சைடுல ஒன்று மாட்டலாம்ல. இந்த இங்கே இங்கே மாட்டலாமா? ஊக்கம் சைடுல சொல்றேன். நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதான் நானும் சொன்னேன். எங்க ரூமை கொஞ்சம் பாருங்களேன். இதை ஃபுல்லா இன்னைக்கு ராத்திரி நாங்க மட்டும் க்ளீன் பண்ணிட்டு படுக்கணும். தான் வைக்கணும். நீ நிக்கிறையே அங்கதான் வைக்கணும். உடச்சு விடாத. பெருசாக இருக்கா? ஆமாம் பெருசாக இருக்கு. ஆமாம், இந்த இதுவே 2-4 என்னோடது. வளையல் அடுக்கு தருணம். உங்க அக்கா வந்துட்டா, வளையல் திருடி. களைச்சு போய் வேலை பார்த்து தூங்கிருச்சு.
நான் மொத்தமாக போய் ஒரு vlog எடுத்துகிட்டு வர போகிறேன். வீட்டை கெடுக்கிறதுக்குன்னு ஏதோ ஒன்றுது. அம்மா கோணலாக இருக்கு. அம்மா 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 ஒழுங்காக அது வெளியிலே கட்டிடலாம்மா. கன்றாவியாக இருக்குதும்மா. வெளியில் வச்சா கூட சூப்பராக இருக்கும்மா. ஒரு அட்டையை வச்சு கட்டு. கன்றாவியாக இருக்குது இங்கே மாட்டுறது. க்ளீனாக இருந்த இதை ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. புரியல. மூணா வச்சுருமா மேலே வச்சுட்டு இதை வந்து கட் கெட்ட சிஸ்டர். என்ன பண்ணுற? டேப் சுத்துறேன். பபிள் டேப். பபிள் டேப் ஒட்டு. க்யூட்டாக இருப்ப. ஒட்ட மாட்டேங்குது. வாயில் ஒட்டு. இன்சைடு. கத்திரி மூஞ்சியில் ஒட்டுறாமா. போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுப்போம். என்ன நடக்குது? இந்த ஃபேன் சவுண்டில் நீ பேசுறது கேட்குமா? எதுக்கு சிரிக்கிற? முப்பத்தஞ்சு குடியாரிகளா? அப்படியே 4 நாளாக வச்சு கொடுத்தோம். நம்ம தானே வச்சு கொடுப்போம். எத்தனை பார்த்து வளையல் கீழே வச்சுட்டோம்னா இது எடுக்க சரியா இருக்கு. வீடியோ எடுக்க சரியா கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். வயிறு யான் இது ஓகேவா? அந்த வேலையில் இந்த வகையெல்லாம் பழைய போட்டு அது சைடில் போட்டு வச்சுருவோமா? அது போட்டுருவோம். உங்களுக்கு வலையில் அது அப்படியே ஒரே லாங்க மம்மி குட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அது குட்டி போடவும். நான் அன்றைக்கி தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் இந்த மாதிரி குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அன்னைக்கு குட்டி போட்டுருந்துச்சு. அதனால செம்ம ஹாப்பி எனக்கு. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாடு குட்டி போட்டு நான் நேரில் பார்த்துருக்கேன். அதாவது குட்டி போடும்போது பார்க்கல. அது போட்டோன்னே குட்டியை ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன் குட்டி போடும்போது சொல்லுங்கம்மா எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒன்று நீ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி குட்டி போடும், இல்லைன்னா நீயும் அதுவும் சேர்ந்து தான் ஒன்றா வந்து குழந்தை பிறப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கூடயே இருக்கணும் என்னமா. அப்புறம் அக்கா அண்ணா அப்புறம் லிவிக்ஷா எல்லாருமே ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே வந்து இந்த வளையல் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் பாவம் தூங்கவே இல்லை விடிய விடிய. அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஏன்னா நாங்கள் படுக்கவே ஒரு 4 மணி கிட்ட ஆகிடுச்சு. சபரியும் தூங்கவே இல்லை சுத்தமாக. அவனுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டேயில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த விலாக் வரும். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் வந்து விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.